மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அடைக்கலான் குருவி கடையில் விற்கிறாங்க. பிதாவின் சித்தம் இல்லாமல் அதில் ஒன்று கூட என்ன செய்யாது, தரையில் விழாது. உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்குது, ஆதலால் பயப்படாதிருங்க, அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு தான் சீசர்களுக்கு சொல்லுகிறார். அதுக்கு 28ஆம் வசனத்தை சொல்லும்போது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்றார். இந்த சீசர்களை அவர் அனுப்பும்போது ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறாரு. சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போகிற ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு கஷ்டம், இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்கிறவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்கள என்ன செஞ்சுருங்க, பரவாயில்ல தூசியை உதறி விட்டுட்டு போயிருங்க. அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் சீசர்களுக்கு அவர் சில கட்டளைகளை கொடுக்குறார். கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு, நான் உங்களை என்ன செய்கிறேன், ஒரு ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது மாதிரி நான் அனுப்புகிறேன். அந்த 18ஆம் வசனம் சொல்லுவாருங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையாலும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, சர்ப்பத்தை போல வினாவும் புறாவை போல கபடற்றவர்களுமாக இருங்க, மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு நிறையா துன்பங்களை தருவாங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனமாகவே கையாளுங்க ஒவ்வொரு துன்பத்தையும். மனிதர்களால் வருகிற பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாகவே மெதுவாகவே, ரொம்ப எல்லாம் என்ன செய்யாதீங்க, மூர்க்கமாலாம் கையாளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. இதெல்லாம் ஆண்டவர் அவங்க தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுவார். கொஞ்சம் எதிர்த்து நிற்காதீங்க, அவங்களோட போராடாதீங்க, அப்படியே கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியாக சொல்கிறாரு, அவங்க என்ன தான் செஞ்சாலும் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யாதுன்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது. உங்களுடைய முடிவை கூட கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார், எண்ணி வச்சிருக்கிறாரு. அவங்க உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கலாம், ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது, தீங்கு செய்ய முடியாது. உங்களோட அவங்க போராடலாம், ஆனால் அவங்களால மேற்கொள்ள முடியாது. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பொறுமையாக போக போக பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர்கள் நீதிமான்களை துக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அந்த துன்மார்க்கர்களை புத்தியினமான மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். புரியுதா நான் சொல்கிறது? உங்களை துன்மார்க்கர்கள் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, உங்களை துன்மார்க்கரை தொந்தரவு பண்ணுறாங்க, அந்த தொந்தரவு பண்ணுற துன்மார்க்கர்களை புத்தியினமான மக்கள்கிட்ட அப்படின்னா சவங்க பையங்கிட்ட, என்ன செஞ்சாலும் புரியாத ஆள்கள்கிட்ட அவரை ஒப்படைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை அவன் படுத்துகிற பாடு இருக்கும் பாருங்க, எக்கசக்கமான பாடுகளை அவன் படுத்துவான். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் துன்மார்க்கர்களோடு என்ன செய்ய வேண்டாம், ரொம்ப எல்லாம் போராட வேண்டாம். இயேசு தான் சீசர்களுக்கு தான் சொல்கிறாரு. இந்த அடைக்கலான் குருவியை பார்க்குறீங்க பாருங்க, அந்த அடைக்கலான் குருவி தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு குருவி கூட கீழே விழுகாது. ஒரு குருவியே விழக்கூடாது அப்படின்னு கர்த்தர் முடிவு எடுத்துட்டாருன்னா அது விழாது. நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க, அதை காட்டிலும் விசேஷமானவங்க. உங்களை விழ வைக்கணும்னு எந்த மனுஷன் நினச்சாலும் நீங்கள் விழாமல் இருக்க அவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்கிறார். எத்தனையோ மனுஷர்கள் நீங்கள் விழ வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம், நீங்கள் தாழ்ந்து போகணும்னு நினைக்கலாம், நீங்கள் கெட்டு போகணும்னு நினைக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கலாம். இது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் உங்களுக்குள்ளே ஒன்று புரியணும், அவர்கள் என்ன நினைச்சாலும், அவர்கள் எந்த வகையில் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர்களால் என்னை தொடவிடாத அளவுக்கு அவர் பாதுகாத்து கொள்ளுகிறார், அவர் மூடிக்கொள்ளுகிறார், அவருடைய கண்களுக்கு என்னை மறைத்து கொள்ளுகிறார். வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கண்களுக்கு என்ன செஞ்சாரா, சில பரிசுத்தவான்களை மறைத்து கொண்டார்னே பைபிளில் போட்டிருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், என்னுடைய கர்த்தர் என்னை யாரு கையிலையும் என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். என்னுடைய கர்த்தர் யாரு கையிலையும் நான் விழுவதற்கு துன்பப்படுவதற்கு அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தின் பிரகாரம் ஓநாய்களுக்குள்ளே போகிற ஆடுகள். ஓநாய்களுடைய நோக்கமே என்னன்னா ஆடுகளை கடிக்கணும், அதுதான் ஓநாயுடைய நோக்கமே. தேவ பிள்ளைகளை தொந்தரவு பண்ணணும் அப்படின்றதான் பிசாசின் பிள்ளைகளுடைய முழுக்க நோக்கமே. பிசாசின் பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளை பார்த்தாலே ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்றதான் பிசாசனுடைய வழிகாட்டுதல். பிசாசு அவங்கள வழி நடத்துறது அப்படி தான் நடத்துவான். தேவ பிள்ளைகளை பார்த்தாலே பிசாசின் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், தொந்தரவு கொடுக்கணும்னே தோணும். அதனால தான் இயேசு சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறேன். எப்படி ஓநாய்கள் ஆடுகளை பார்த்த உடனே கடிக்கணும், பிடிக்கணும், அவங்க அந்த ஆடை கொல்லணும் அப்படின்னு நினைக்குமோ, அதே போல தான்
இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசும் தன்னுடைய மனிதர்களை நமக்கு விரோதமாக பயன்படுத்துவான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் முழு ஆளுகையும் தேவனுடைய கையில் இருக்குது. முழு ஆளுகையும் தேவனுடைய கையில் இருக்குது. அவங்களால உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. அப்படி தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார். நீங்கள் பயப்படாமல் இருங்க. அவங்களால ஒரு முடியை கூட என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் ஒரு விலையேறப்பட்ட மனிதர்களாக மாறிவிட்டோம். எப்போ? இயேசுவை அவருடைய நம்பி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால, இயேசுவை நம்பி நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக மாறினதுனால நாம் இந்த தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாம் விலையேற பெற்றவர்களாக மாறி இருக்கிறோம். அதனால தான் இயேசு தான் சீசர்களை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் போங்க, கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டீங்க, எந்த வகையிலையும் பாதிக்கப்பட மாட்டீங்க. எங்கே ஒப்பு கொடுத்தாலும் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அங்கே என்ன பேசணுன்ற வார்த்தையை உங்கள்கிட்ட ஆவியானவர் இருந்து என்ன செய்வார், பேசுவார். ஒருவேளை உங்களை 4 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்கன்னா நீங்கள் பதறாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்கள்கிட்ட என்ன செய்வார், பேசுவார். நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இயேசு தான் சீசர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். எப்பயுமே நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவீனமான மனிதர்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் என்ன செய்கிறார். பலவீனமானவங்களை வச்சு பெரிய காரியத்தை செய்கிறார். பைபிளில் போட்டுருக்கு பாருங்க, பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு பலமுள்ளவர்களை என்ன செய்கிறாராம், வெட்கப்படுத்துகிறாராம். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார். அப்போ நம்ம எல்லாம் தேவன் தெரிந்து கொண்டதுடைய நோக்கமே, தேவன் எனக்கு தேவையில்லை, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற மனிதர்களை எல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாருன்னா அவர்களை காட்டிலும் உயர்வாய் வைத்து வெட்கப்படுத்துகிறார். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மளை உயர்வாக வைக்கிறார். அவர்கள்ட்ட இல்லாத அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறார், அவர்கள்ட்ட இல்லாத வல்லமையை நமக்கு கொடுக்குறார், அவர்கள்ட்ட இல்லாத ஞானத்தை நமக்கு கொடுக்குறார், அவர்கள்ட்ட இல்லாத ஒரு காரிய சித்தியை தேவன் நமக்கு கொடுக்குறார். நீங்கள் வேத புத்தகத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய சீசர்கள் பேசின ஞானத்தை கிரேக்கர்கள் அப்படின்னா அவங்க பெரிய ஞான மேதைகள், அவங்களால என்ன செய்ய முடியல, எதிர்த்து நின்று பேசவே முடியல. அந்தளவுக்கு அவங்கள ஞானியாக வச்சுருந்தார். அரசாங்க அதிகாரிகள் இயேசுடைய சீசர்களை பார்த்து சொல்கிறாங்க, இவங்க அதை படிப்பறிவு இல்லாத மக்கள், ஆனால் எவ்வளவோ ஞானமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, எவ்வளோ அதிகாரமாக பேசுகிறாங்க அப்படின்றலாம் சீசர்களை பார்த்து அன்றைக்கி இருந்த அதிகாரிகள் பேசினாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்கணும். நாம் வாழுகிற உலகம், இயேசு சொல்கிறார் பாருங்க, நீங்கள் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் உங்களை என்ன செய்யும், பகைக்கும். அப்படி தான் இயேசு சொல்கிறார். உலகம் உங்களை துன்புறுத்தும், அப்படி தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இயேசு உலகத்தாராலே நீங்கள் என்ன செய்வீங்க, எல்லா வகையிலையும் ஆமாம் வேறு மாதிரி தான் பார்க்கப்படுவீங்க. ஆனால் இயேசு நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என்னதான் பார்த்தாலும் என்னதான் செஞ்சாலும் முடிவில் தேவன் என்ன செய்கிறார், நம்மளை அவர்களிலும் மேலானவர்களாக மாற்றி அமைக்கிறார். அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, நம்ம புரிந்து கொள்வாங்க, இவங்கெல்லாம் தேவ பிள்ளைகள், நம்ம தேவையில்லாமல் இவங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம், தொந்தரவு கொடுத்துட்டோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்களும் நானும் இந்த பூமியில் எந்த மனிதர்களாலும் வீழ்த்தப்பட முடியாதவர்கள். நம்மளை விழ வைக்கிறதற்கு சத்துருவானவன் கண்ணிகளை வைக்கலாம். நீதிமொழிகளில் சொல்லுகிறது, உங்களுடைய கால் சிக்கிக்கொள்ளாமல் அவர் உங்களை என்ன செய்வாராம், காப்பாராம். அப்போ நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், என் காலுக்கு யாராவது கண்ணி வச்சாலும் சுருக்கு வச்சாலும் அல்லது என்னை பிடிக்கணும்னு சொல்லி சாத்தான் என்னத்து தந்திரங்களை கையாண்டாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த கண்ணிகளை நான் அகப்படாமல் காத்து கொள்ளுகிறார். நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஆபத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் தேவனுடைய பிள்ளைகள், நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதம், துன்மார்க்கனுக்கு வருகிற ஆசீர்வாதம்னு சொல்லி நிறையா சொல்லும். அதில் ஒன்று தான் என்னது, உங்களுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாமல் அவரை பாதுகாக்கிறார். சங்கீதக்காரன் 94 சொல்லும்போது சொல்கிறா, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை என்ன செய்யுது, என்னை தாங்குகிறது. அப்போ நம்முடைய கால்கள் சறுக்கும் போது அவருடைய கிருபை தாங்குது. நம்முடைய காலை சிக்க வைக்கணும்னு நினச்சா நம்முடைய கால் எதுலேயும் சிக்காமல் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, சத்துருவே நான் விழுந்துட்டேன்றதுக்காக நீ சந்தோஷப்படாத. மீகாவில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் விழுந்துட்டேன்றதுக்காக சந்தோஷப்படாத, ஆனால் விழுந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், தூக்கி விடுவார். நான் இருளுக்குள்ளே போனாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு.
அப்படின்னு சொல்லி மீகாவில் தேவ பிள்ளைகள் பேசுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் நீதிமொழிகளில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீதிமான்கள் 7 முறை விழுந்தா கூட அவங்க திரும்ப என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்மளை விழ வைக்கிறதுக்காக பல முயற்சிகளை பிசாசு செய்யலாம். ஒருவேளை நாமே கொஞ்சம் அசால்ட்டாக அல்லது அஜாக்கிரதையாக இருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம விழுந்திருக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் தேவனே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் மறுபடியும் பைபிளில் சங்கீதம் 145 சொல்லும்போது சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், மடங்கடிக்கப்பட்டவர்களை அல்லது விழுந்தவர்களை நான் தாங்குகிறேன், மடங்கடிக்கப்பட்டவங்களை நான் தூக்குறேன் அப்படின்ற 145:14. விழுந்தவங்கள நான் தூக்குறேன், தோற்று போனவங்கள நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் தாங்கி அவங்கள நுப்பாட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் எல்லாம் நமக்கு ஆபத்துக்கள் இருக்கிறது, நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. நம்மளை சுற்றிலும் ஏதாவது ஒரு வகையில் மோசம் போக்குவதற்கும் வஞ்சிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் பிசாசின் மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் எது இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, சர்ப்பத்தை போல வினாவாக இருங்க, கபடாவே இருந்துடாதீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு பக்குவப்படுங்க. எல்லாத்துக்கும் புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யுங்க, நீங்கள் பக்குவப்படுங்க. பக்குவப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், பக்குவப்படணும். பக்குவப்படாமல் இருக்கிற யாரையும் கர்த்தர் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்து பயன்படுத்த முடியாது. அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு பதிலாக அடுத்தவங்களுக்கு வேதனையாக மாறிடும். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் வினா உள்ளவங்களாக மாறுங்க, எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் பக்குவமாக கையாளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்பயுமே என்ன செய்கிறார்னா உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் அவங்கள உருவாக்குறார். நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தில் விழுந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை அந்த விஷயத்தில் நீங்கள் விழக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒருவேளை இந்த விஷயத்தில் நீங்கள் தடுமாறிட்டீங்க, தவறிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தடுமாறக்கூடாது, நீங்கள் தவறக்கூடாது. அதுக்கு என்ன தேவையோ அவைகளை உங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், செய்ய விரும்புகிறார். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறாரு, நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவனும் விழாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, திராணிக்கு மேலே நம்முடைய தேவன் என்ன செய்ய மாட்டார், நம்மளை சோதிக்க மாட்டார். தாங்கத்தக்க வழியையும் தாங்கத்தக்க பலனையும் தப்பத்தக்க வழியையும் என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். 1 கொரிந்தியர் 10 வந்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த 12 சொல்லும்போது சொல்கிறாரு, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. 13 சொல்லும்போது சொல்கிறாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வராது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, உங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். சோதனையை தாங்கத்தக்க பலனையும் அதிலிருந்து தப்புவதற்கான போக்கையும் உங்களுக்கு என்ன செய்கிறார், உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு வேத புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்மளோடு பழகுகிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நாம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அல்லது நாளைக்கு நம்ம போகிற விசேஷ வீடுகளில் நமக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகிறது, எப்படிப்பட்ட தீமை நடக்க போகிறது என்பதையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவர் விரும்புகிறார். நாளைக்கு நீங்கள் இங்கே போகிற இந்த நேரத்தில் இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்குது, இங்கே போகிற இந்த நேரத்தில் இப்போ இந்த ஆள்கிட்ட கவனமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட அவர் பேச விரும்புகிறார், முன்னக்கூடியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ஆவி உங்கள்கிட்ட பேசும். உங்கள் ஆவி சொல்லும், நாளைக்கு விசேஷத்துக்கு போகிறியா, அந்த ஆளை பார்த்த உடனே வணக்கம் சொல்லிட்டு ஓடியாந்துரு அப்படின்னு சொன்னால் வணக்கம் சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், ஓடியாந்துடணும். இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசு அப்படின்னா பேசணும். இல்லை நீ மொய்யை மட்டும் எழுதிட்டு சாப்பிடாமல் வந்துருன்னா மொய்யை மட்டும் எழுதிட்டு என்ன செஞ்சிடணும், சாப்பிடாமல் வந்துடணும். ஐயோ சாப்பிட்டு போவோம் கறிவாடை அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு உள்ள அங்கே என்ன செய்யுது, ஒரு 7:30 உட்காந்துருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். சாப்பிடக்கூடாதுன்னு உள்ள சொல்லுது, ஆனால் கறி என்ன செய்யுது, கமகமன்னு உடனே நமக்கு இழுக்கும். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கர்த்தரை பொறுத்தளவுக்கு உங்களை எல்லா வகையிலையும் ஞானத்தோடு நடத்துவதற்கு அவர் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தான் என்ன செஞ்சிடறோம், சின்ன சின்ன அல்ப காரியங்களை மனசில் வச்சுட்டு கர்த்தருடைய சத்தத்தை விட்டுறோம். அதனுடைய முடிவு தான் நாம் திராணிக்கு மேலே வேதனைகளை ஏற்றுக்கொள்கிறோம், திராணிக்கு மேலே போராட்டங்களை சந்திக்கிறோம், திராணிக்கு மேலே சோதனைகளை சந்திக்கிறோம். அதனால் வேதம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலே யாருக்கும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அது தாங்கத்தக்க பலனாக இருக்கும். கர்த்தர் அனுமதிச்சதாக இருந்தால் அதுலேருந்து நீங்கள் தப்பி வந்துடுவீங்க.
அப்போ என்னால் தாங்க முடியலை, என்னால் தப்ப முடியலை அப்படின்னா கர்த்தர் அனுமதிக்கலை. பைபிள் பிரகாரம் சொல்லுது, நீங்கள் சுய இச்சையினாலே இழுப்புண்டு போய் அகப்பட்டுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்களாக விரும்பி போய் அந்த வேதனைகளை எடுக்கிறீங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. சிலர் அதை நாடி போய் வேதனைகளை என்ன செய்கிறாங்க, அவங்களாம் வாங்கி கொள்ளுகிறாங்க, வேதனைகளால் தங்களை குத்தி கொள்ளுகிறார்கள். யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறாரு, சுய இச்சைகளினாலே நீங்கள் இழுக்கப்பட்டு நீங்களா போய் பல சோதனைகளை நீங்களா தேடி போறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ என்னால் தாங்க முடியாத பிரச்சனை, தாங்க முடியாத போராட்டம், அல்லது என்னால் தப்ப முடியலை அப்படின்னா நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், கர்த்தர் அந்த இடத்துல போய் நீ சாப்பிடாமல் மொய்யை மட்டும் எழுதிட்டு வான்னு சொன்னார். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு சாப்பிட கை வச்சிட்டீங்க. அதனுடைய விளைவு தான் உங்களால் தாங்க முடியாத வேதனைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தப்ப முடியாத இதுக்குள்ளே போய் அகப்பட்டுக்கிட்டீங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அப்பையும் கூட நான் தாங்க முடியலை ஆண்டவரே, தப்ப முடியலை ஆண்டவரே, என்னால் தான் இந்த சூழ்நிலை வந்துருச்சு, நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போது மீண்டு வருவதற்கு உங்களை அவர் அதை என்ன செய்கிறார், புது பாதைகளை உருவாக்குகிறார், புது பாதைகளை உருவாக்குகிறார். அதுக்காக கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், உங்களை கைவிட்டுற மாட்டார். அதுக்காக கர்த்தர் உங்களை விட்டு விலகிட மாட்டார். கர்த்தர் உங்களை நீங்கள் அகப்பட்டுட்ட நீ அனுபவிலாம் சொல்ல மாட்டார், நீ அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் அதான் சொல்ல பாருங்கள், நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே பவுல் அப்போஸ்தலனை ஒரு பயணத்தில் சந்திக்கிறோம். அந்த பயணத்தில் போகும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த பயணம் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்க போகுதுன்றாரு. கவனிக்கிறீங்களா? இந்த பயணத்தில் நமக்கு என்ன செய்ய போகுது, ஒரு வருத்தம் வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது, இந்த பயணம் வேண்டாம், கொஞ்சம் நுப்பாட்டுங்கன்றார். அப்போ அந்த படகுல இருந்தவங்க, அந்த கப்பலில் இருந்தவங்கெல்லாம் பவுலோட வார்த்தையை அவங்க என்ன செய்யலைன்னா நம்பலை. அதுக்கு பதிலாக அந்த படகுவோட முதலாளிகிட்ட கேட்குறாங்க, அந்த கப்பலோட நடத்துகிற இன்ஜினியர்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இன்ஜினியர்களும் முதலாளி என்ன சொல்கிறாங்க, எப்போ நம்ம போகணும், அப்படிலாம் ஒன்றும் தெரியலை, அவன் என்னத்தையா சொல்லுவேன் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில நேரத்தில் நாளைக்கு வரப்போகிற வருத்தத்தை ஆவியானவர் நம்மகிட்ட சொல்லும்போது நமக்கு தெரியலாம், இப்போ தான் ஃபோனில் பேசுனாங்க, நல்லா தான் பேசுனாங்க, அவங்களாம் நாளைக்கு நமக்கு போய் என்ன செய்ய போகிறாங்க, சிண்டு மூட்டி விட போகிறாங்க, நம்மளை பற்றி ஏதாவது மாட்டி விட போகிறாங்க. அப்படிலாம் இல்லை, இது வேறு யாரோ நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் சூழ்நிலைகளை பார்த்துட்டு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், அப்பா நீ இப்போ பேசுனா பார்த்தியா, உங்கள்கிட்ட பேசுனா அதே ஆள் உன்னைய வர சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியான், உங்கள்கிட்ட தேனா பேசுறியான், நீ அங்கே போகும்போது பார்த்தேன்னா அங்கே என்ன செய்வியான், தேலா கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் இந்த தேனா பேசின வார்த்தையை தான் நம்புவீங்க, தேல் வந்து கொட்டுன்ற வார்த்தையை நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்படி தான் பவுல் வாழ்க்கையில் நடக்குது. பவுல் சொல்கிறாரு, ஆனால் இங்கே மாலுமிகளும் முதலாளிகளும் பார்க்குறாங்க, எந்த சூழ்நிலையும் எதிராக இல்லை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு, ஏதோ வருத்தம் வரப்போகிறது, நம்ம போகிறத கொஞ்சம் என்ன செய்வோம், யோசிச்சு செய்வோம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க வார்த்தைகளை கேட்கல, மீறி போகிறாங்க. மீறி போன உடனே வேதம் சொல்கிறது, 7ஆம் வசனத்தில் அவங்க மீறி போகிறாங்க. 9ஆம் வசனத்தில் பெரிய காற்று வந்து மோதிடுது. 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய காற்று வரப்போகிறது, மோசம் வரப்போகிறதுன்னு எதை சொன்னாலும் அவங்க கவனிக்கலைன்னு உடனே பவுல் அப்போஸ்தலன் விட்டுட்டாரு. விட்ட உடனே தொடர்ந்து பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க, தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பிரச்சனைகளை சந்திச்ச அவங்க அப்போ கூட தேவனுடைய வார்த்தை என்னன்னா தேடி பார்க்கல. அப்போ கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பிரச்சனை மாறுவதற்கு இந்த பொருளை தூக்கி போட்டால் போகும், அந்த பொருளை தூக்கி போட்டால் போதும், இந்த இடத்துல ஓட்டையை போட்டால் போதும், அந்த இடத்துல இதை பண்ணால் போதும், இப்படியே சுய புத்தியவே சார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் நமக்கு பிரச்சனைக்கு என்ன செய்வோம்னா, இப்படி தான் எனத்தையாவது என்ன செய்வோம், தீர்வு வேணும்னு சொல்லி எனத்தையாவது நோண்டிக்கிட்டே கிடப்போம். கடைசியில் நோண்ட பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பிரச்சனை தீரணுன்றதுக்காகத்தான் சிலதை நோண்டுவோம். ஆனால் பிரச்சனை என்ன செய்யும், கூடத்தான் செய்யுமே ஒழிய குறைய வாய்ப்பு இருக்காது. அதற்கு பதிலாக ஆண்டவரே பிரச்சனை வந்துருச்சு, நாங்கள் உங்கள் பேச்சை கேட்காம போயிட்டோம், நாங்கள் இந்த இடத்துல தவறிட்டோம் அப்படின்னு நீங்கள் நிற்கும் போது அடுத்த நிமிஷமே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது, வேற ஒரு பாதையில் வருது உங்களுக்கு.
வேற ஒரு வழிகாட்டல்ல வருது. இங்கே பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையை அவங்க மீறி போயிடுறாங்க. மீறி போன உடனே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. பிரச்சனை வர ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகும்போது கொஞ்ச நேரம் சாதகமான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் வார்த்தையை அவங்க மீறி போகிறாங்க. 13வது வசனத்தில் 13வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடினால தாங்கள் கோரினது கை கூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து என்ன செஞ்சாங்களாம், போனாங்களாம். பவுல் சொன்னது பொய், தேவ மனுஷன் சொன்னது பொய். இந்த நாங்கள் மாலுமிகள் இன்ஜினியர்கள் சொன்னதுதான் சரி. இந்த பாருங்க, நம்ம பயணம் போக ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப காற்றெல்லாம் ஈஸியாக இருக்குது, கப்பல் கடல் ஒன்றுமே சேதம் இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறும் போது கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை மீறும் போது, சில நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அசட்டை பண்ணும்போது உங்களுக்கு சாதகமான வாசல் திறக்கிற மாதிரி இருக்கும். பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. கெட்டு போகிறவர்களுக்கு வாசல் என்ன செய்யுமா, பெரிய வாசல் திறக்குமா. கெட்டு போகிறவர்களுக்கு என்ன செய்யுமா, பெரிய வாசல் தெரியுமா. அதனுடைய முடிவு கெட்டு போகிறது. இடுக்கமான வாசலில் போகிறவங்களுக்கு தான் சின்ன பாதையாக இருக்கும், முடிவு விசாலமாக இருக்கும். சில நேரத்தில் நாம் தவறானதை முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாக தெரியும். சில நேரத்தில் சரியான முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காரியமெல்லாம் இருளாக தெரியும். சில நேரத்தில் நாம் என்ன செஞ்சுருவோம், காரியம் இருளாக இருக்குது ஆனால் முடிவு சரியானது தான் அப்படின்னு சொல்லி கைவிட்டுருவோம். காரியம் தவறானது ஆனால் நமக்கு ஆரம்பம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி தவறான காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 14ஆம் வசனம் சொல்லுவார்கள், கொஞ்ச நேரத்துக்குள்ள. 13ஆம் வசனத்தில் தான் ரொம்ப மெதுவான சூழ்நிலை, ரொம்ப குளிரான சூழ்நிலை. கொஞ்ச நேரத்துக்குள்ள பெரிய காற்று வந்துச்சு, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. இதைத்தான் அங்கே ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்கிறார். இப்போ பவுல் என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க, இனி ஏதாவது ஒரு வழி ஆண்டவன் உருவாக்கணும், உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னமோ உபாயங்களை கையாளுறாங்க, தந்திரங்களை கையாளுறாங்க, என்னென்னமோ காரியங்களை செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. இந்த சூழ்நிலையில் தான் 21ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இருந்து தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலன் தேவ மனுஷன் ஜனங்களோடு பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, சோர்வடையாமல் போஜனம் பண்ணுங்க, இந்த சேதம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் சொன்னேன், அப்பயே என் பேச்சை கேட்காம போயிட்டீங்க. இந்த 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 22ஆம் வசனம் சொல்கிறாரு, பரவாயில்ல, இப்பயும் நான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க. 22ஆம் வசனம் சொல்கிறாரு, உங்களுக்கு யாருக்கும் உயிர் சேதம் வராது, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. என் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா பொருள் சேதம் வந்திருக்காது. என் பேச்சை கேட்காதனால பொருள் சேதம் வந்துருச்சு. நீங்கள் ஊருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிங்க பாருங்க, எல்லாம் பொருளும் சேதமாயிருச்சு, அவ்வளோதான். சில நேரத்தில் கர்த்தருடைய பேச்சை கேட்காம இருந்ததுனால நமக்கு உயிர் சேதம் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் பொருட்சேதங்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம், வரும். சில உறவு சேதங்கள் வரும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல அப்படின்னா சில நேரத்தில் இப்படிப்பட்ட விபரீதங்கள் நமக்கு நடக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபையாக உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றுறார். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், உயிர் சேதம் ஒருத்தனுக்கு வராது, ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு. எப்பா உன் நிமித்தம் உன் ஜெபத்தை கேட்டு உன் கூட பயணம் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் என்ன செய்கிறேன், தயவு காட்டுறேன். இங்கே இருக்கிற யாருடைய வாழ்க்கையிலையும் எந்த சேதமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அடுத்தடுத்து என்ன செய்கிறார், உங்களை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் தைரியமாயிருங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக தொடர்ந்து அவர் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அந்த கப்பலில் இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களெல்லாம் தப்ப விடக்கூடாது, ஏன்னா தப்ப விட்டுட்டா நம்ம அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணும். கவனிக்கிறீங்களா? ஆனால் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லியிருக்கிறாரு, யாருக்கு உயிர் சேதம் வராதுன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் தப்ப விட வேண்டாம், கடலுக்குள்ளே வச்சு கொண்டு ஓடுங்கடான்றாங்க. கடலுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு அரசு அதிகாரிகள் தீர்மானிக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, யாரும் சாக மாட்டீங்க, எல்லாரும் தப்பிடுவீங்கன்றாரு. அப்போ இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அவங்க கொலை செய்யணும்னு சொல்லி சிலர் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அங்கே உள்ள மற்ற ஒரு சிலர்கிட்ட எடுத்து பேசுகிறார். மற்ற ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க,
42 வசனத்தில் போட்டிருக்காருங்க. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவர்கள் யோசனையாக இருந்தாங்களாம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனசா இருந்துச்சு. அவர்களுடைய யோசனையை தடுத்து தப்பிக்க நினைக்கிறவங்க தப்பி போகட்டும், யாரும் என்ன செய்யாதீங்க, கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி 100க்கு அதிபதி பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை சில நேரத்தில் தவற விடுகிறதுனால தான் பல சோதனைகள் நமக்கு வருகிறது. இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய சத்தத்தை அன்னைக்கு கேட்டிருந்தாங்க, அன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ நஷ்டங்களை சந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்களும் நானும் சில நேரத்தில் ஏன் இவ்வளோ தூரம் பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க பிசாசு 2வது தான். முதல் நீங்கள் தான் என்ன செய்யணும், கர்த்தருடைய சத்தம் அப்படின்றத நிதானிக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, எப்பா உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன், கண்ணும் கருத்துமாக இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் உங்கள் மேலே கண் வைத்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. பகலில் வெயில் உங்களை சேதப்படுத்தாது, இரவுல நிலவு உங்களை சேதப்படுத்தாது, எந்த தீங்கும் உங்களுக்கு நேரிடாது. வலது பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, இடது பக்கத்தில் 10000 பேர் கூட விழுவாங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. எப்போ அப்படின்னா, நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டே நீங்கள் நடக்கிற ஒரு மனிதர்களாக மாறணும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா விரும்புகிறார். உங்களோடு எப்பயுமே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா இடைப்பட்டு கொண்டே இருக்க அவர் ஆசைப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அவர் வழிகாட்ட விரும்புகிறார். அவர் எப்பயுமே உங்களை என்ன செய்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய, இருளுக்குள்ளே கைவிடப்பட்ட நிலைமையிலெல்லாம் உங்களை நடந்து போகும்படி விடுகிறவர் அல்ல. வேதம் சொல்கிறது அவர் என்ன செய்கிறார், நம்மளை விட்டு விலகாமலும் நம்மளை கைவிடாமலும் அவர் இருக்கிறார். நம்மளை விட்டு விலகிறது இல்லை, அவளை நம்ம கைவிடுறதும் இல்லை. ஏனென்றால் அதான் சொன்ன பாருங்க, இந்த உலகம் நமக்கு எதிராக இருக்கிறது, இந்த உலகத்தின் மனிதர்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது, இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நம்ம திராணிக்கு மிஞ்சினதாக இருக்கிறது. பல சூழ்நிலைகளை பார்க்கிறோம். பிசாசானவன் பல வகையில் நம்மளோடு போயிட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ தேவன் நம்ம பட்சத்தில் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம், பல வகையில் விழுந்து போயிடுவோம். நம்ம விழக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் தலைமுடி கூட விழக்கூடாதுன்னு விரும்புகிற தேவன், ஒரு அடைக்கலான் குருவி கூட விழக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிற தேவன். இந்த பூமியில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, விழக்கூடாது என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எந்த பிரச்சனையிலும் நீங்கள் விழுந்துடக்கூடாது, எந்த போராட்டத்திலையும் நீங்கள் விழுந்துடக்கூடாது, எந்த வகையான பாவத்திலையும் நீங்கள் விழுந்துடக்கூடாது, எந்த வகையான அடிமைத்தனத்திலையும் நீங்கள் விழுந்துடக்கூடாது. நீங்கள் விழுந்துடக்கூடாது. அதில் அவர் என்ன செய்கிறாருன்னா உங்களுக்கு வழிகாட்ட விரும்புகிறார். நீங்கள் விழவே கூடாது, நீங்கள் விழவே கூடாது, நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 20 தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, ரதங்களை நம்பினவர்கள் இடறி விழுந்தார்கள், கர்த்தரை நம்புகிற நாங்கள் என்ன செய்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 20 அவர் முடிக்கும்போது அதான் சொல்கிறார், ரதங்களை நம்பினவங்க, குதிரைகளை நம்பினவங்க அவங்களாம் இடறி விழுவார்கள், கர்த்தரை நம்புகிற நாங்கள் என்ன செய்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் விழுவதை ஒருபோதும் தேவன் விரும்புகிறதே இல்லை. நீ என்னை விழும்படி தள்ளுன அப்படின்னு தாவீது சொல்கிறாரு, நீ என்னை விழும்படி தள்ளுன, ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை ஆதரிக்கிறார். கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார், கர்த்தர் என்னை விசாரிக்கிறார், கர்த்தர் என்னை போஷிக்கிறார். நீங்கள் விழும்படி யார் தள்ளினாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நிச்சயம் இருக்கணும். அடைக்கலான் குருவிகளே விழக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அடைக்கலான் குருவிகளே விழக்கூடாதுன்னு நினைக்கிறவன், நிச்சயமாக நான் விழுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசுகிட்ட சாத்தான் என்ன செய்கிறான், பேதுருவை என் கையில் கொடுங்கன்றான். சிலுவைக்கு இயேசு போகிறதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசுகிட்ட கேட்குறான், பேதுருவை என் கையில் கொடுங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, பேதுருவின் விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது. அப்படின்னா என்னென்னா, பேதுரு பிசாசுகிட்ட தோற்று போகக்கூடாது. அப்போ தேவன் பிசாசோடு உங்களை மோத விடுறாருன்னு வைங்க, நீங்கள் பிசாசை ஜெயிப்பீங்க அப்படின்னா அவர் உங்களோட மோத விடுவார். நீங்கள் பிசாசுக்கு தோற்று போவீங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களை என்ன செய்ய மாட்டார், பிசாசோட மோத விட மாட்டார். உங்களுக்கு முன்னாடி நின்று அவர் மோதுவார் பிசாசோட. அப்போ தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நீங்கள் விழக்கூடாது, நீங்கள் தோக்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த வகையிலையும் சோர்வடையக்கூடாது. அதனால தான் பேதுருவை பிசாசு கேட்ட உடனே இயேசு சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து, உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்றதுக்காக நான் பிசாசு கேட்டப்போ நான் கொடுக்கலன்றாரு.
அதனால் நீ கொஞ்சம் ஸ்திரப்படுப்பா. எப்போ வேணாலும் பிசாசு என்ன செய்வான், என்கிட்ட வந்து மறுபடியும் கேட்பான், ஆட்டு மோதிப்பாடுறா, நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசாசோடு பேதுரு மோதினவன் தான். நீங்கள் அப்போ சொன்ன நடவடிக்கைகளை வாட்சி பாருங்கள். பிசாசோடு பேதுரு பல வகையில் மோதுகிறத பார்க்குறோம். பிசாசோடு மோதுகிறதுனால தான் அவன் பல பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்களை அவன் விடுதலை ஆக்குகிறான். பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குகிறான். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, நீங்கள் பலப்படுறது வரைக்கும் தேவன் என்ன செய்கிறாருன்னா, ஒரு குஞ்ச கோழி பாதுகாக்கிறது போல, ஒரு குஞ்ச கோழி பாதுகாக்கிறது போல உங்களை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுகிறார். நீங்கள் பலப்பட்டதற்கு அப்புறம் உங்களை கொண்டு என்ன செய்கிறார், பல வெற்றிகளை இந்த பூமியில் கர்த்தர் அறுவடை செய்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பல வெற்றிகளை அறுவடை செய்கிறார். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் விழக்கூடாது, நீங்கள் நிற்கணும், நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் போராடினா அந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கணும். நீங்கள் ஒரு யுத்தத்தை சந்திச்சா அந்த யுத்தம் உங்களுக்கு ஒரு வெற்றியாக இருக்கணும். நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திச்சா அந்த பிரச்சனை உங்களுக்கு வெற்றியாக இருக்கணும். உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு ஆயுதங்கள் வந்துச்சுன்னா அந்த ஆயுதங்களை நீங்கள் முறிக்கிற அளவுக்கு வல்லமை உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்வார், உங்கள் வாழ்க்கையில் எதையும் அனுமதிப்பார். கர்த்தருடைய நோக்கம் நீங்கள் இந்த பூமியில் தோற்று போகக்கூடாது. கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், நீங்கள் இந்த பூமியில் தோற்று போகக்கூடாது. அதற்காகவே கர்த்தர் என்ன செய்கிறார், உங்கள் மேலே கண் வைத்து வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். கண் வைத்து ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கண் வைத்து உங்களை என்ன செய்கிறார், எல்லா வகையிலும் போதித்து கொண்டே இருக்கிறார். பிரயோஜனமானதை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவருக்கு காத்திருந்தோம்னா பைபிளில் போட்டிருக்கு, நம்ம புது பலனை பெறுகிறோம். ஏசையா சொல்லும்போது 40ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்துருங்க, ஒரு புது பலன் கிடைக்கும். நீங்கள் கழுதை போல் எழும்புவீங்க, நீங்கள் சோர்வடைய மாட்டீங்க, ஓடுனாலும் நீங்கள் களைப்படைந்து போக மாட்டீங்க. இயேசு சொல்கிறாரு பாருங்க, என் வார்த்தைகளை கேட்கிறவன் ஒரு புத்தியுள்ளவன், என் வார்த்தைகளை கேட்டவன் ஒரு புத்தியுள்ளவன், என் வார்த்தைகளை கேட்டு என் வார்த்தைகளின்படி செய்கிறவன், அவன் மேலே என்னதான் புயல் வந்து மோதினாலும், அல்லது என்னதான் காற்று வந்து அவன் மேலே மோதினாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்து அவன் மேலே மோதினாலும் அவன் அசைக்கப்படுவதே இல்லை. அவனுக்கு 1000 வரட்டும், 1000 வரட்டும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கணும். ஒன்று வந்த உடனே சோர்வடைஞ்சிடக்கூடாது. எத்தனை வந்தாலும் நான் நிற்பதற்கு இயேசு என்ன செய்வார், என் பக்கத்தில் நிற்பார், என் பட்சத்தில் நிற்பார், என் வலது கரத்தை பிடித்து கொண்டு நிற்பார். அல்லது என்ன செய்வார், எல்லா வகையிலையும் பலப்படுத்துவார், என்னை எல்லா வகையிலையும் திடப்படுத்துவார், எனக்கு எல்லா வகையிலையும் அவர் அனுகூலமாக இருப்பார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்கிறாரு பாருங்க, என் வார்த்தையை கவனிச்சிங்கன்னா போதும், என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை அசைக்காது. அதுதான் இயேசு தான் சீசர்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் புத்தியுள்ளவங்களாக நடந்து கொள்ளுவீங்க. அப்போ தேவனுடைய நோக்கம், இந்த பூமியில் வாழுகிற தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, எதுக்கும் அடிமையாகக்கூடாது, எதுலேயும் விழக்கூடாது. நாம் விழுந்து 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 எந்திரிக்கிற சூழ்நிலைகள் மாறணும். நாம் எப்பயுமே நின்று எந்த காரியத்திலையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய நடைகளை அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், நம்முடைய கால்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார், நம்முடைய கைகளை அவர் போருக்கு பழக்குவிக்கிறார். நம்மை கொண்டு இந்த பூமியில் ஜனங்களை என்ன செய்கிறார், விடுதலையாக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு இந்த ஜனங்களுக்கு பல வகையான வெளிச்சத்தையும் பல வகையான அறிவையும் தேவன் புகட்ட விரும்புகிறார். எப்படி ஒரு 20 பேர்த்துக்கு ஒரு டீச்சர்னு கவர்மெண்ட் வச்சுருக்குதோ, அதே மாதிரி தான் ஒரு ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆள்னு கர்த்தரும் வச்சிருக்கிறார். அவன் உங்களை கொண்டு அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்யணும், நல்வழிப்படுத்தணும். உங்களை கொண்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற ஜனங்களை தன்னிடத்தில் தேவன் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விழாமல் இருக்கணும். எப்பயுமே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் எப்பயுமே பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஒரு போட்டி நடக்குதுன்னா அந்த போட்டியில் நமக்கு கிரீடம் வேணும். ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா அந்த யுத்தத்தில் நமக்கு ஒரு ஜெயம் வேணும். இதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தத்தை சந்திக்கிறீங்களா, ஒன்று புரிஞ்சுக்கிறோம், எனக்கு என்ன செய்ய போகிறார், கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். ஆனால் நான் விழ மாட்டேன். ஏன்னா அவர் நான் விழுவதை அதான் சொல்கிறாங்க, அடைக்கலான் குருவி கூட அவருடைய அனுமதி இல்லாமல் விழுகிறது இல்லை. உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறார், ஒரு முடி கூட விழுவதற்கு அவர் விரும்புகிறது இல்லை. அப்போ உங்கள் கால்களை அவர் என்ன செய்கிறார், சறுக்காமல் தாங்குகிறார். உங்களுடைய கால்களை இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு என்ன செய்கிறார், ஆமாம் தாங்குகிறார். நீங்கள் எந்த கண்ணிலையும் அகப்படக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் எடுக்கிற எந்த காரியங்கள்லையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்குது. அதனால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசுவார். ஆபிரகாமை பாருங்கள், நோவாவை பாருங்கள், ஏனோக்கை பாருங்கள், ஈசாக்கை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள், மோசேவை பாருங்கள். ஆபிரகாம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும்
தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசுவார். ஏன் என்ன பெருமையாக பேசுவார்னா, இவங்கெல்லாம் என்ன செஞ்சவங்க, என்னுடைய தயவினால், என்னுடைய பலத்தினால், என் மேலே வச்ச விசுவாசத்தினால இவங்கெல்லாம் ஜெயம் பெற்றவர்கள் இந்த பூமியில். இவங்களை தோக்கடிக்க எத்தனையோ பேர் வந்தாங்க, ஆனால் யாராலையும் தோக்கடிக்க முடியலை. இவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, எந்த பிரச்சனையும் இவங்களை பாதிப்புக்குள்ளாக்கலை. 11ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு வெற்றியின் அதிகாரமாக ஆண்டவர் எழுதுகிறார். 11ஆம் அதிகாரம் முழுவதும் வெறும் வெற்றியின் அதிகாரமாக ஆண்டவர் எழுதுகிறார். 12ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே முதல் வசனத்திலே சொல்லிடுறார், இதே வெற்றியை நீங்களும் பெறணும், இதே வெற்றியை நீங்களும் பெறணும், இதே போல நீங்களும் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் விழாமல் இருக்கணும். 11ஆம் அதிகாரம் முழுவதும் மனுஷனை பெருமையாக பேசுகிறார். ஜெயிச்ச மனுஷனா பற்றி ஆண்டவர் பேசிக்கிட்டே வரார். 12ஆம் அதிகாரம் வந்த உடனே நீங்களும் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும் என்ன செய்யுங்க, பாவமான காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் டச் பண்ணாதீங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆலோசனை அதுதான், பாவத்தை டச் பண்ணாத. 2வது சொல்கிறாரு, பாரத்தை போட்டு என்ன செய்யாத, ரொம்ப போட்டு தூக்கிட்டு சுமக்காத. இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதுதான் சொல்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், நீ ஜெயிக்கணும், நீ விழாமல் இருக்கணும், நீ பெற்றுக்கொள்ளணும், நீ போராடுகிற போராட்டம் உனக்கு நன்மையாக முடியணும் அப்படின்னா பாவமானதை தொடாத. அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு என்ன செய்யும், தோல்வியை கொடுக்கும். யார் ஒருவர் பாவத்தை தொட்டாலும், பைபிளில் போட்டிருக்கு, பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சின்னு போட்டிருக்கு. எந்த ஜனத்துக்கும் அது இகழ்ச்சி தான், அது பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வெறும் வெற்றியாளர்களை காமிக்கிறார். 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நீங்களும் வெற்றி அடையணும்னா பாவத்தை சிந்திக்காதீங்க. பாவம் உங்களுக்கானது அல்ல, பாவம் பிசாசினுடைய ஆயுதம். பாவம் செய்கிறவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் யோவான் சொல்கிறார். பாவம் செய்கிற எவனும் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான்னு யோவான் சொல்லுகிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பாவமாக தோன்றுகிற எல்லாத்தையும் என்ன செய்யணும், உதறணும். நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றியை பெறுவதற்கு. 2வது வேதத்தில் அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கவலைப்படுறதை விடணும், பாரத்தை தூக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வரும், தினுசாக வரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு வகையில் பாரங்களை பார்ப்பீங்க, கவலைகளை பார்ப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புறதுக்கு முயற்சிகள் நடக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். உங்களுடைய கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். எப்போ நீங்கள் கவலைகளை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரையேற மாட்டீங்க. கவலைகளையே நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கவலைகள் வரும், பாரங்கள் வரும், நம்முடைய உள்ளத்தில் குழப்பங்கள் வரும். நம்ம ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்வோம், சில விஷயங்கள் நம்மளை உள்ளுக்குள்ள நிரப்ப விரும்புவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் என்ன செய்ய, இது நமக்கு தேவையில்லைப்பா, இது ஆண்டவரால் தான் முடியும், என்னால் முடியாது, இந்த கவலை என்னால் சுமக்க முடியாது, இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது, இந்த பிரச்சனையை என்னால் சுமக்க முடியாது. அப்போ நீங்கள் விழாமல் நடக்கணும், நீங்கள் விழாமல் ஜெயிக்கணும் அப்படின்னா வேதத்தில் 2 வார்த்தையில் அவர் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லி முடிக்கிறார். 2 வார்த்தை, பாவமானதை தொடாத, பாரத்தை தூக்கிட்டு சுமக்காத. இது 2ஐயும் விட்டுட்டு இயேசுவை மட்டும் நினச்சிக்கிட்டே ஓடு, இயேசுவை நினச்சிக்கிட்டே ஓடு. இயேசுவை நினச்சிக்கிட்டே ஓடும்போது பைபிளில் போட்டிருக்கு, அவமானத்தை எண்ணாத. அதுக்கு அடுத்த வசனங்களில் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். சிலர் அவமானமாக பேசுவாங்க, ஏம்மா உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, நீ இப்படிப்பட்ட கடந்த காலங்களில் இப்படி இருந்த, நிகழ்காலங்களில் இப்படி என்னத்தையே பேசுவாங்க, பேசிட்டு போகிறாங்க. நான் மன்னிக்கப்பட்டவன்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் என் பாவத்தினால் சிலுவையில் மன்னிச்சிட்டாரு, நான் இப்போ பாவி கிடையாது, அந்த மக்களுக்கு தெரியாது. இப்போ நான் பாவி கிடையாதுன்றது எனக்கும் தேவனுக்கு தான் தெரியும். அன்றைக்கி நான் ஒரு வேளை பாவியாக இருந்ததை வச்சு அவங்க பேசலாம். நீங்கள் பாவத்தில் இருந்து மீட்ட ஜனங்கள் அப்படின்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, அவமானத்தை எண்ணாமல். எல்லாத்தையும் விட்டுட்டு பேசுகிறவன் பேசிட்டு போறியான், நான் ஜெயிக்கணும். பேசுகிறவன் பேசிட்டு போறியான், நான் பெற்றுக்கொள்ளணும். பேசுகிறவன் பேசிட்டு போறியான், என் வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடக்கணும். அந்த நிச்சயம், அந்த எண்ணம் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். இவன் பேசுறியான், அவன் பேசுறியான்லாம் பதில் பேசிக்கிருந்தோம்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றவே முடியாது. பதில் பேசணும்னா 1000 பதில் பேசலாம். அவங்கள போல் நமக்கும் என்ன செய்யுது, வாயின் இளமாத்தே இருக்குது. எல்லாமே நம்மளும் பேச ஆரம்பித்தோம்னா வரத்தான் செய்யும். நமக்கு வராமையெல்லாம் இல்லை, கெட்ட வார்த்தை பேசணும்னு நினச்சா நம்மளுக்கு வராமையாக இருக்க போது நம்மளும் பேசலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் அவங்கள போல இல்லை. என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்,
இந்த உலகத்தில் நான் ஜெயிக்கணும், நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் பவுல் அப்படி தான் போடுறாரு. அந்த 12ஆம் அதிகாரத்தில் அவமானத்தை எண்ணாதீங்க, பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியமான ஒரு வசனத்தை பேதுரு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் முற்காலங்களில் நீங்கள் பல வகையான தீங்கு செய்கிறவங்களா இருந்தீங்க, பல வகையான பாவ வாழ்க்கையை வாழ்ந்தீங்க, முற்காலங்களில் நீங்கள் பொல்லாதவங்களா இருந்தீங்க. அப்போயெல்லாம் உங்கள் கூட இருந்தவங்க நீங்கள் திருந்தின உடனே, கவனிக்கிறீங்களா, திருந்தின உடனே என்ன செஞ்சாங்களாம்? ஆச்சரியப்பட்டாங்க. எனத்துக்கு ஆச்சரியப்பட்டாங்கன்னா, உங்களை பாராட்டுறதுக்கு இல்லை, பேதுரு சொல்கிறாரு, உங்களை தூசிப்பதற்காக. அதனால் கடந்த நாட்களில் நம்ம கூட துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தவன் இன்றைக்கி பாரு, ஏதோ அன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து காட்டுக்கு வரும்போது கத்திரிக்காயை பிடிக்கிட்டு போனவன், இன்றைக்கி பாரு கத்திரிக்காயை பார்த்த உடனே ஓடுறான் அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்ட மாட்டாங்க, தூசிப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, இன்னும் நம்மளை வேறு மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் பேதுரு அழகாக சொல்கிறாரு, அவங்க பேசுகிறதுக்கெலாம் நியாய தீர்ப்பு நாளில் தேவன் பார்த்துக்கிறார், நீ எதுவும் பேசாதன்றாரு. நீங்கள் துன்மார்க்கத்தில் திருந்திட்டீங்க அப்படின்றதுக்காக 4 பேர் பாராட்டுவாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் திருந்தினதுக்காகவே 4 பேர் உங்களை திட்டுவான். ஏன் திட்டியானா, திரும்ப நீங்கள் துன்மார்க்கத்துக்கு வரணும், அதான் அவங்களுக்கு நோக்கம். நீங்கள் திரும்ப பாவியாக மாறணும், அதான் அவங்க நோக்கம். ஆனால் பவுலை பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு நாளில் அதுக்கெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறார், நீ என்ன செஞ்சிடாத, எதுவும் துன்மார்க்கத்துக்கு திரும்பிடாத அப்படிம்பார். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். விழக்கூடாது. இந்த பூமியில் நம்ம விழுந்து விழுந்து வாழ்கிறவெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஓதும் நம்ம நிற்கணும், எந்த சூழ்நிலையும் நிற்கணும். சில நேரத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். பவுலப்போஸ்தலன் சொன்ன பாருங்க, அவன் பேச்சு எடுபடாமல் போச்சு, ஆனால் ஒரு சூழ்நிலை வருது, அவன் பேச்சை கேட்கணுன்ற ஒரு நிர்பந்தம் வருது. பவுல் எப்போ எஸ்தலன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம் அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் பவுலப்போஸ்தலனுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இப்போ உங்கள் பேச்சை கேட்டு ஒருவேளை அசட்டை பண்ணலாம், ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒருவேளை அவங்க சொன்னபடியே கூட மறுநாள் அவங்களுக்கு நல்லபடியாக விடியலாம். ஒருவேளை நாளைக்கு அவங்களுக்கு நல்லபடியாக விடியலாம். உங்களுக்கு கூட கஷ்டமாக இருக்கலாம், நேற்றுக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார், இன்றைக்கி அவங்களுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் பொறுத்து இருக்கிறேன், நான் சொல்கிறது நடக்குதா, அவங்க சொல்கிறது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் சொன்னது தான் அவங்களுக்கு நடக்கும். அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதை புரிய ஆரம்பிப்பாங்க. உங்களோட தேவன் இருக்கிறார் என்பதையும் அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்களும் நானும் ஒரு நிச்சயம் இருக்கணும். சில நேரத்தில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் விழக்கூடாது, நான் ஜெயிக்கணும். அதனால தான் பவுலப்போஸ்தலன் அழகாக கொரிந்தியருக்கு 9ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, நீங்கள் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் ஜெயிக்கணும். ஏதோ நான் ஓடுறேன், ஏதோ வாழ்கிறேன்லாம் வாழாதீங்க. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், என்னுடைய ஓட்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், நான் போய் ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்யணும், ஒரு அடையாளத்தை, விசேஷித்த அடையாளத்தை காண்பிக்கணும், என்ன ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யணும், ஆண்டவர் விசேஷப்படுத்தணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு ஓடுங்க. அதுதான் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, ஏதோ போனோம் வந்தோம்லாம் இருக்காதீங்க அப்படின்ற. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தில் இருக்கணும். நான் விழ மாட்டேன், நான் என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன். நான் தோற்று போக மாட்டேன், நிச்சயமாக நான் கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தேவ சத்தத்தை மாத்திரம் கேட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், விழ மாட்டோம். தேவ சத்தத்தை நம்ம கவனிக்கிறேன்னா தான் பல வகையில் நம்ம பாதிக்கப்படுகிறோம். தேவன் நிச்சயமாகவே வருவதற்கு முன்பாகவே தேவன் நம்மகிட்ட என்ன செய்கிறாருன்னா நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிடறார். வருவதற்கு முன்பாக தேவன் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சுக்கிறார். எப்பயுமே தேவன் நம்மகிட்ட என்ன பலன் இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்மளை யுத்தத்துக்கு அனுப்புகிறார். பிசாசு நம்மகிட்ட என்ன பலவீனம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்மளை எதிர்கொள்ளவே அவன் வருவான். தேவன் நம்முடைய பலத்தை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்தால் வரட்டும், என் பிள்ளை ஜெயிக்கும் நிற்பார். பிசாசு நம்ம பலத்தை பார்க்க மாட்டான், நம்மகிட்ட இருக்கிற என்ன பலவீனம் இருக்குது, இந்த பலவீனத்தை எப்படி இன்னும் பலவீனப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பான். அப்போ நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னா 2 விஷயம்தான் நான் உங்களுக்கு சொன்னது. ஒன்று, தேவனுடைய சத்தத்தை நல்லா கேளுங்க. பாவமானதுன்னு தெரிஞ்ச எதையும் தொடாதீங்க. பாரத்தை அதிகமாக என்ன செய்யாதீங்க, தூக்கிட்டு அலையாதீங்க. உங்கள் வாழ்க்கையை இதெல்லாம் பாதிக்கும். பாரம் நமக்கு வரதான் செய்யும். ஒருவேளை திடீர்னு கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சுன்னா நமக்கு கவலை வரும், கண்ணு கெட்டு போச்சோன்ற கவலை வரும். வேறு ஒன்றும் கவலை இல்லை. கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா உடனே கண்ணு கெட்டு போச்சோன்னு நினச்சிரு நம்மளாம் அழுக ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் தேவையில்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அது ஒன்றும் இல்லை, கர்த்தரால் என்ன செய்வார்,
அனுமதியாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எனக்கு எதாவது ஒன்று அனுமதிக்கிறாருன்னா அதை நான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சால் தான் அவர் அனுமதிப்பார். அதை நான் மேற்கொள்ளுவேன்னு தெரிஞ்சால் தான் அனுமதிப்பார். இல்லைன்னா எனக்கு அனுமதிக்க மாட்டார். நிச்சயத்தோடு இருங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை வழிகாட்டுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நேர்த்தியாய் கொண்டு போவதற்கும் ஜெயமாய் கொண்டு போவதற்கும் அவர் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் கர்த்தர் வெளிப்படாமல் இருக்கிறார் அப்படின்னா அதை நீங்கள் ஜெயிப்பீங்க. அதனால் அவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் பொறுத்து இருக்கிறார். நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுன்னா நிச்சயம் அவர் வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன செய்வார்னா அவர் வெற்றியை கொடுப்பார். அவர் நீங்கள் விழுவதை விரும்புகிறது இல்லை. நீங்கள் எழணும், நீங்கள் நிற்கணும், நீங்கள் நடக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும். தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஒருபோதும் தாழ்ந்து போகிறதையோ விழுந்து போகிறதையோ ஆண்டவர் விரும்பலை. தேவ பிள்ளைகள் விழாமல் இருக்கணும், தாழ்ந்து போகாமல் இருக்கணும், பிரகாசிக்கணும். அவங்க மங்கி மங்கி எறிகிறவங்களாம் அல்ல. அவர் நாளுக்கு நாள் அவங்களுடைய பிரகாசம் கூடுகிறதா இருக்கணும். அதனால் தேவ சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஒவ்வொரு காரியத்திலையும் முயற்சி பண்ணுங்கள். பாவமான எதையும் நீங்கள் நாடாதீங்க, தொடாதீங்க. பாவம்னு தெரிஞ்சிருக்கிற விஷயங்களில் துணிகரமாக இறங்காதீங்க. அது உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும். கவலைகளை, பாரங்களை, துன்பங்களை, அடுத்தவங்களால் வர்ற காயங்களை அதிகமாக சிந்திக்காதீங்க. அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. வரத்தான் செய்யும். பூமியில் இருக்கிற நாளெல்லாம் நமக்கு மனநோவு இருக்கத்தான் செய்யும். ஏதாவது ஒரு வகையில் சஞ்சலங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். யாராவது ஒரு ஆள் நம்மளை நோண்டிக்கிட்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்திட்டு, கர்த்தாவே என் இருதயத்தை லகுவாக்குங்கப்பா, என் இருதயத்துலேருந்து இந்த பாரத்துலேருந்து என்னை இருதயத்தை விடுதலையாக்குங்கப்பா, இந்த பிரச்சனை இந்த கவலை எல்லாம் மாறுறதுக்கு என் இருதயத்திலேருந்து சமாதானத்தை கர்த்தர் கொடுத்ததுலேருந்து வெளியேற்றுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கவலைகளை கண்டிப்பாக இருதயத்துக்குள்ளே வச்சுருக்காதீங்க. குழப்பத்தை இருதயத்துக்குள்ளே வச்சுருக்காதீங்க. மனபாரத்தை இருதயத்துக்குள்ளே வச்சுருக்காதீங்க. மனக்கசப்புக்களை இருதயத்துக்குள்ளே வச்சுருக்காதீங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை வெற்றியடைய விடாது. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தடையாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்வதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கும். இந்த பூமியில் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் உங்கள் மூலமாக உருவாவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கும். அதான் நான் சொல்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்லி ஏனோக்கை வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு வரார். விசுவாசத்தினால என்னை நம்பின இவங்க ஜெயிச்சாங்க, என்னை நம்பின அவங்க ஜெயிச்சாங்க, என்னை நம்பின அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டே வராரு. என்னை நம்புகிற நீங்களும் ஜெயிப்பீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். பாவமானதை தேடாதீங்க, தொடாதீங்க. பாவம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டுருங்க. ஒருவேளை இது வரைக்கும் எனக்கு அது பாவம்னு தெரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ அது பாவம்னு தெரியுதா, ஆவியானவர் மட்டும் உணர்த்துறாரா, விட்டுருங்க. இப்போ விட்டால் கூட கர்த்தர் அதை என்ன செய்கிறா, அதிலேருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஒரு வெற்றியின் பாதையில், ஒரு மேன்மையின் பாதையில் நடத்துகிறார். அதே மாதிரி விட முடியாத கவலை, பாரம் இப்பொழுதே தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை ஆட்டுவார். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இதாவே உங்களுடைய பிள்ளைகள் விழக்கூடாது இந்த பூமியில் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய முடி கூட விழக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான். உங்கள் தரையில் இருக்க முடி கூட விழாது.
உங்களுக்கு யாருக்கும் பிராண சேதம் வராது. என் சத்தத்தை கேட்காததுனால, தேவ சத்தத்தை கேட்காததுனால தான் இந்த போராட்டம் கூட. தேவ சத்தத்தை கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ இழப்புகளை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்பயும் ஒன்றும் இல்லை, தேவன் உங்களோடு பேசுகிறார், மறுபடியும் உங்களை பாதுகாக்கிறான்னு சொல்லி அன்றைக்கி தேவ மனிதன் பவுல் சொல்லுகிறதை பார்க்குறோம். இதே போல் தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார். தேவ சத்தத்தை கேட்காததுனால தான் நீங்கள் தேவையில்லாத போராட்டங்களை போராடிக்கிட்டு இருக்கீங்க. தேவ சத்தத்தை கேளுங்க. அந்த போராட்டம் தேவையில்லாதது என்பதற்கும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் ஏன் நீங்கள் இன்னும் பிரகாசிக்க முடியலன்னா, பாவமான சில விஷயங்களை நீங்கள் விடாமல் இருக்கிறீங்க. அதனால தான் உங்களால் பிரகாசிக்க முடியல. எது பாவம்னு உங்களுடைய இருதயம் பேசுதோ, உங்களுக்குள்ளே இருக்க ஆவியானவர் பேசுகிறாரோ, அந்த பாவமானதை விட்டுருங்க. அதனால தான் உங்களால் பிரகாசிக்க முடியலை. உங்கள் வாழ்க்கை இன்னும் மேலே போக முடியாமல் அளவுக்கு நீங்கள் கீழானதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த பாவத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. விட்டுருங்க. அதே போல் தான் நான் வேதம் சொல்கிறது, தேவையில்லாத அளவுக்கு சில நேரத்தில் கவலைகளை அல்லது பாரத்தை, நீங்கள் உங்களால் முடியாத காரியங்களை பைபிள் அப்படி தான் சொல்லுது. உங்கள் மனிதரால் கூடாதது கர்த்தரால் கூடும். உங்களால் முடியலை அப்படின்ற கவலைகளை ஓயாமல் அதே நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இயேசு சொல்கிறார், கவலைப்படுறதுனால உன்னால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத. அதான் இயேசு தான் சீசர்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறாரு. கவலைப்படுறவங்க யாரும் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்பட முடியாது. கவலை பைபிளில் போட்டிருக்கு, அவர்களை ஒடுக்கும்னு போட்டிருக்கு. அவங்க வளர்ச்சியை தடுக்கும். நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தடைபடும், நீங்கள் ஒடுங்க ஆரம்பிச்சிருவீங்க. கவலை உங்களுக்கு பைபிள் பிரகாரம் நோயை கொண்டு வரும். கவலை தேவையில்லாத பல வகையில் உங்களை என்ன செஞ்சிடும்? வெட்கப்படுத்திடும். அதனால் விட்டுருங்க. இந்த 3 காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவ சத்தத்தை கேட்டு எதையும் செய்யுங்க. தேவ சத்தம் நிச்சயமாக எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. 2வது சொன்னேன், பாவமானதும் தெரிஞ்சுன்னா அதை விட்டுருங்க, தொடவே செய்யாதீங்க. 3வது, பாரமான எதையும் அதிகமாக இருதயத்தில் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க, மன அழுத்தத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, பெற்றுக்கொள்ளுகிற மனிதர்களாக மாறுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதாவே இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி பிசாசை விரட்டி விட்ட தேவன், உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது. கர்த்தர் தான் இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசையும் விரட்டிட்டு இவங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. இவர்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக, சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்களாக, போராட்டங்களை ஜெயிக்கிறவர்களாக, இந்த பூமியில் ஸ்தேவானை போல தன்னோடு போராடுகிற பேசுகிற யாவரையும் வெட்கப்படுத்துகிறவர்களாக மாறும்படி எல்லா கிருபையும் ஞானத்தையும் தெளிவையும் ஆவியையும் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவாவியானவர் துணையாக இருங்க. தேவ சத்தத்தை அவங்க கேட்கட்டும், பாவமானதை விட்டுறட்டும், பாரங்களை இப்பொழுதே அவங்க உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வச்சிடட்டும். இந்த இடத்த விட்டு கடந்து செல்லும்போது இந்த முதல் தேதியில் சமாதானத்தோடு அவங்க கடந்து போகட்டும்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யுங்க. எல்லா துதியும் நாங்கள் மட்டும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.